நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியா நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவருடைய 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாஸ்திரிகள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணித்து கொள்ள வந்த பொழுது அவங்க எங்க போறாங்க? அவர்கள் முதலாவது ஏரோதின் அரண்மனைக்கு போறாங்க. ஏன்னா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் நிச்சயமாய் அவர்களுடைய நினைவு பிரகாரம் அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனைக்கு போறாங்க. அதன் பிற்பாடு அங்கே குழந்தை இல்லாததுனால ஏரோது என்ன பண்றாரு? மேசியா பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை ஆசாரியர்களால் அறிந்து கொண்ட பிற்பாடு சாஸ்திரிகளை, நீங்கள் முதலாவது போய் பிள்ளையை தேடி அதை பணிந்து கொண்டு பிற்பாடு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அதை பணிந்து கொள்வேன் என்று அவர்களை அனுப்பி விடுகிறார். அப்பொழுது சாஸ்திரிகள் மீண்டும் தங்களை வழிநடத்தின நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடரும் பொழுது அது சரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த அந்த ஸ்தலத்திலே அவர்களை கொண்டு வந்து விட்டது. அப்பொழுது இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கையை செலுத்தின பிற்பாடு அவர்கள் மீண்டும் ஏரோதினிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தேவனால் சொப்பனத்திலே அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். இதுதான் அந்த சம்பவம். ஆனா இந்த நாள்ல இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மோடு கூட சில பிரதானமான காரியங்களை நமக்கு கற்றுத்தர போகிறார். இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் நாம் தியானித்தோமையானால் இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், முதலாவது சாஸ்திரிகள் ஏரோதை தங்களைப் போலவே நன்மையானவனாகவும், அதாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அவனும் ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு பணிந்து தங்களைப் போலவே ஏரோதும் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருக்கு காணிக்கையை செலுத்துவான் என்று அவர்கள் நினைத்துதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஏரோதை குறிச்சு நினைச்சிருப்பாங்க. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு காணிக்கை செலுத்தின பிற்பாடு மீண்டும் அவர்கள் ஏரோதினிடத்திற்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால்தான் அவர்கள் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்படுறாங்க. அவங்க தேவனால் எச்சரிக்கப்படும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஏன்னா அவர்கள் நினைத்த பிரகாரம் ஏரோதின் நினைவு இல்லை. ஏரோதின் நினைவு என்ன? சாஸ்திரிகள் மூலமாக அந்த பிள்ளையை குறித்து அறிந்து அந்த பிள்ளையை கொலை செய்யணும். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், அதன் பிற்பாடு சாஸ்திரிகளை என்ன பண்ணணும்? கொல்லணும் கூட நினைச்சிருக்கலாம். ஆனா வேதத்தில் அது சொல்லப்படவில்லை. ஏரோது சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றினதை அறிந்த உடனே அவன் என்ன பண்றான்? கோபப்பட்டு 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யறான். இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை உடையவர் சாஸ்திரிகளை கொலை செய்யும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சிம்பிளா இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை குறித்து நாம் நினைக்கிற நினைவுகள் அல்ல உண்மையானது. அது யாராவது இருக்கலாம். நம்மிடத்தில் நன்மையாக பழகுகிறவர்களாயிருந்தாலும், உறவினர்களாயிருந்தாலும், நண்பர்களாயிருந்தாலும், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் இன்று கற்றுத் தருகிற காரியம், யாரை குறித்தும் எந்த ஒரு மனுஷனை குறித்தும் நீ நினைத்திருக்கிற நினைவுகள் உண்மையானது அல்ல. அது உன்னுடைய சொந்த எண்ணம், உன்னோட அசம்ஷன். நீ அப்படி நினைச்சுக்கிற. நன்மையாய் பேசின உடனே நன்மையை நினைக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அன்பாய் பேசின உடனே அன்பாய் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் அல்ல. இங்கே சாஸ்திரிகள் ஏரோதை நன்மையானவன் என்றுதான், தங்களைப் போலவே அவனும் நினைக்கிறான் என்றுதான் நினைத்தார்கள். ஆனா எப்பொழுது அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டார்களோ அப்பொழுது அவர்கள் ஏரோதினுடைய உண்மையான நிலையை அறிந்து கொண்டு தேவன் தங்களுக்கு கற்பித்தபடியே அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள். இது எதனால் உண்டானது? இது ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தினது. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு அவர் சமூகத்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது அவர்கள் தேவனால் வழிநடத்தப்படுகிறார்கள். இதுதான் வேதத்தில் சங்கீதம் 32வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தர் தான் சாஸ்திரிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏன்னா
அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். அவர் சமூகத்திலிருந்து புறப்படுகிறார்கள். இதை அவைக்குரியமாய் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தின காரியம், தேவர்களாகி நாம் நினைக்கிறபடி நாம் செயல்படக்கூடாது. நாம் ஒரு மனிதனை குறித்து ஒரு மனுஷியை குறித்து நினைக்கிற அந்த நினைவுகளுக்கு உட்பட்டு நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடாது. இவங்க அன்பா இருக்கிறாங்க, அதனால இவர்களிடத்துல நாம் நம்முடைய காரியங்களை சொல்லலாம் என்று நாம் நினைக்கிற அநேக காரியங்கள் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். நான் உனக்கு ஆலோசனை சொல்லும்படியா, எந்தெந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், யாருக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது என்று நான் உனக்கு காண்பித்து கற்றுத்தரும்படியாய் என்னுடைய சமூகத்தில் அமரு. என்னால் தான் உனக்கு அதை தெளிவாய் காண்பித்து தர முடியும், கற்றுத்தர முடியும். இங்கே தேவன் தான் சாஸ்திரிகளை எச்சரித்து உணர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன தெரியும், நேரத்தை குறிச்சு கிளியரா தெரியும், சாஸ்திரிகளுக்கு தெரியாது. தேவர்களாகி நாமும் எல்லார பற்றியும் நமக்கு என்ன தெரியாது, கம்ப்ளீட்டா தெரியாது. அதனாலதான் எல்லாவற்றையும் முழுமையாய் அறிந்து நம்முடைய தேவன் நமக்கு அதை கற்றுத்தரும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும், யாரிடத்துல என்ன சொல்ல வேண்டும், யாரோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று சகலத்தையும் நம்முடைய தேவன் நமக்கு கற்றுத்தரும்படியாய் நாம் நம்முடைய தேவ சமூகத்துல நாம் நம்மை அர்ப்பணிக்கணும், தேவ சமூகத்தில் அமரணும், தேவனை பணிந்து கொள்ளணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் சகலத்தையும் குறித்து நம்முடைய தேவன் நமக்கு கற்றுத்தரும்படியா அவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது நம்முடைய தேவன் அவரை அறியாத நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டு அவரை பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கை செலுத்தும்படியா வந்த சாஸ்திரிகளுக்கே கர்த்தர் சகலத்தையும் தெரியப்படுத்தி அவர்களை நல்வழி நடத்தி அவர்களை பாதுகாப்பாரையானால் நாம் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி சகலத்தை குறித்து நமக்கு கற்று தருகிற பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப தேவன் நிச்சயமாய் தேவர்களாகி நாம் தேவன் நமக்கு சகலத்தையும் குறித்து போதித்து நம்மை வழிநடத்த அவருடைய சமூகத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது, அவருடைய பாதத்துல அவரிடத்துல கேட்கும்படியாய் நாம் அமரும் பொழுது நம்முடைய தேவன் நிச்சயமாய் நம்மை நல்வழி நடத்துவார், நமக்கு போதிப்பார், நமக்கு ஆலோசனை தருவார். அப்படி தேவன் நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை தரும் பொழுது சில காரியங்களை செய்யக்கூடாது என்றும் சில காரியங்களை செய்ய என்றும் அவர் நமக்கு எச்சரித்து உணர்த்துவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த சாஸ்திரிகளை போல எதற்கும் யோசிக்காமல், எதை குறித்தும் கலங்காமல், சந்தேகப்படாமல், ஐயோ நான் இப்படிலாம் செஞ்சா என்ன ஆகும், இதனால எனக்கு பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி எதை குறிச்சும் நினைக்காமல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய என்றும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாது என்றும் சொல்லும் பொழுது நாம் முழு இருதயத்தோடு சாஸ்திரிகளை போல அப்படியே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அப்படியே கீழ்ப்படிச்சாங்க. அதே போல தேவர்கள் ஆகிய நாமும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது, கர்த்தர் நமக்கு அவருடைய ஆலோசனை தரும் பொழுது அதற்கு அப்படியே ஒரு எழுத்து மாறாமல் தேவர்கள் ஆகிய நாம் கீழ்ப்படிந்தோமே ஆனால் எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். எந்த காரியமும் நம்மை வழி விலகி போக செய்யாது. சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எந்த ஒரு காரியத்தாலும் அவருடைய சத்தத்தை நமக்குள் இருந்து விலக்கி போட முடியாது. ஆனா தேவர்களாகி நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் கேட்காதபடிக்கு அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய ஆலோசனைப்படி வாழ, அவர் சொல்வதை அப்படியே செய்ய தேவர்களாகிய நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கே அவர் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை அமர்த்தி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய